السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. அன்புக்கு நிலையத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சோழர்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கருணையினால் நாள்தோறும் சில விஷயங்களை அறிவு வருகின்றோம். இந்த அடிப்படையிலே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடிய தன் சமுதாய மக்கள் பாதுகாவல் தேடும்படி உத்தரவிட்ட 4 விஷயங்களிலே 3 விஷயத்தை நாம் கடந்த 3 தினத்திலே அறிந்திருக்கின்றோம். அந்த விஷயம் என்னவென்றால், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள், புகாரி ஷரீஃபினுடைய 6616வது ஹதீஸ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஅவ்வது பில்லாஹ், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பாதுகாவல் தேடுங்கள், மின் ஜஹதில் பலாய், தாங்க முடியாத சோதனைகளை விட்டும், வதற்கு ஷகாய், அழிவிலை மீறுவதை விட்டும், வசூயில் கலாய், கெட்ட விதியை விட்டும், வஷமாத்தத்திலாதா, எதிரிகளால் ஏற்படும் மன உளைச்சலை விட்டும் பாதுகாவல் தேடுவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இதிலே 3 விஷயத்தை கடந்த 3 தினத்திலே அறிந்திருக்கின்றோம். அந்த 3வது விஷயத்தினுடைய இன்னொரு விளக்கத்தை தான் இன்று நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். 3வது செய்தி என்ன? வசூயிர் கலாய், கெட்ட விதியை விட்டோம் எங்களை பாதுகாப்பாயாக என்ற ஒரு விளக்கம் கூறுகிறார்கள். எனது விளக்கத்தை நாம் நேற்று அறிந்திருக்கிறோம். அல்லாமா இப்னு ஹபீரா என்ற அறிஞர் அவர்கள் அந்த வார்த்தைக்கு இப்படி ஒரு விளக்கம் கூறினார். என்னவென்றால், அல் ஜூரு ஃபில் ஹுக்ம், அநியாயமான தீர்ப்புகளை விட்டும். கலாவுக்கு விதின்னு ஒரு அர்த்தம் இருக்கு, கலாவுக்கு தீர்ப்பு இத ஒரு அர்த்தம் இருக்கு. விதிங்கிற அர்த்தம் நம்ம நேற்று தெரிஞ்சிருக்கோம். கலான்னா தீர்ப்பு, வசூயில் கலாயினா தீய தீர்ப்புகளை விட்டும் இதை பாதுகாப்பாயாக என்ற ஒரு விளக்கத்தை இப்போது ஹபீரா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார். தீய தீர்ப்புனா என்ன அர்த்தம் அப்படின்னா, நாம் நிரபராதியாக இருந்து தண்டிக்கப்படுவதை விட்டும் அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடும். இந்த உலகத்துல தப்பு செஞ்சு தண்டிக்கப்பட்டாவா பிரச்சனை இல்லை, நம்ம மேல தப்பு இருக்கு, நம்ம தப்பு செஞ்சோம், நம்ம தண்டிக்கப்படுறோம், இது நியாயமான விஷயம். பல நேரங்களிலே நம்ம மீது தவறே இருக்காது, நிரபராதிகளாக இருந்து பாதிக்கப்படுவதை விட்டும், தீய தீர்ப்புகளின் மூலமாக பாதிக்கப்படுவதை விட்டும் அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடும். ஏன்னா செய்யாத தவறுக்கு தண்டனை அனுபவிப்பது என்பது மிக கொடியை. தப்பு செஞ்சு தண்டனை அனுபவிச்சா பரவாயில்ல, தவறை செய்யாமல் தண்டனை அனுபவிப்பு பெரிய கொடியது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்தார்கள்? 11 ஆண்டுகள் சிறையிலே கிடந்து அவதிப்பட்டார்கள், தான் செய்யாத ஒரு தவறுக்காகவே. கொடுமையிலே கொடுமை, தவறை செய்யாமல் நிரபராதியாக இருந்து பாதிக்கப்படுவது. தான் செய்ய வேண்டிய தவறை செய்யவில்லை, அந்த பெண் அழைத்து கூட அந்த தவறை ஒரு செய்யவில்லை. ஆனால் அந்த பெண் பழி சுமத்துகின்றாள். அரசருக்கு தன் மீது அவர் மீது தவறு இல்லை என்று தெரிகின்றது. தவறு இல்லை என்று தெரிந்தும் கூட தண்டனை அவர் கொடுத்தார். அல்லாஹ் அந்த வீட்டிலே தொட்டில் குழந்தையாக இருந்த ஒரு குழந்தை பேசியதை சாட்சி சொன்னது. இருந்தாலும் கூட அந்த மனைவிக்காக வேண்டிய வர அந்த தவறான தீர்ப்பை அவர் சொன்னார். நான் ஜும்மா பயான்ல கூட சொன்னேன், நகரியான்னு சொல்றது அந்த ஆயத்து. அப்ப பொதுவாகவே தீய தீர்ப்புகளை விட்டும் நிரபராதியாக இருந்து நாம் பாதிக்கப்படுவதை விட்டும் அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடும். ஏன்னா ஹதீஸ்ல ஒரு செய்தி வருகிறது, அபூதாவூத் என்ற கிதாபினுடைய 3575வது ஹதீஸா பதிவு செய்யப்படுகிறது, அல் புலாத்து சலாசத்து,
பெருமானார் சொன்னாங்க, நீதிபதிகள் 3 வகையாக இருக்கிறார்கள். வாகிதும் ஃபில் ஜன்னா, அதிலே ஒரு பிரிவினர்கள் சொர்க்கம் செல்வார்கள். வயசுனானி பின்னார், 2 வகையானவர்கள் நரகத்துக்கு செல்வார்கள். காபிரா இருக்கிற நீதிபதி சொர்க்கத்துக்கு போக அர்த்தம் இல்லை. முஸ்லீமாக இருந்தால் முஸ்லீமாக இருக்கிற நீதிபதிகள் அப்படின்னா கோர்ட்ல நீதிபதியாக இருக்கிற அர்த்தம் இல்லை. ஒரு குடும்பத்தினுடைய பஞ்சாயத்திலே, ஒரு ஜமாத்துடைய பஞ்சாயத்திலே தீர்ப்பு சொல்லக்கூடியவர்கள் 3 வகையாக இருக்கிறார். பெருமானா சொல்லிவிட்டு சொன்னாங்க, சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய நீதிபதி யார் தெரியுமா? அவர் உண்மை எது சத்தியம் எது என்பதை அறிந்து அதன்படி அவர் தீர்ப்பளித்தார். உண்மை எதுன்னு தெரிஞ்சு அதன்படி அவர் தீர்ப்பளித்தார். இவர் சொர்க்கத்துக்கு போவார். நரகத்துக்கு போறவங்க யாரு? அவருக்கு சத்தியம் எது என்பது தெரியும், சத்தியம் எதுன்னு தெரியும், ஆனால் தவறாகவே தீர்ப்பளித்தார். இவர் நரகவாதி. யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய நிகழ்வு அதான் நடந்துச்சு. சத்தியம் என்னன்னு தெரியும். சில நேரங்களிலே பஞ்சாயத்தில் வருகிற நேரத்திலே என்ன செய்யணும் அப்படின்னா, உண்மை எதுவென்று தெரிந்தும் கூட தீய தீர்ப்புகள் வரும். பாபர் மஸ்ஜித் விஷயத்திலே தீர்ப்புகள் வந்தது. ஆதாரங்கள் என்ன? எல்லா ஆதாரங்களும் அந்த இடம் என்பது முஸ்லிம்களுக்கு சொந்தமானவர்களாக வந்தாலும் கூட உண்மை என்னவென்று தெரிந்து கூட அவர் என்ன தீர்ப்பளித்தார்கள்? பொதுஜன மக்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையிலே, அதிகமான மக்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறதுன்னு சொன்னார். அவன் சத்தியம் எது உண்மை எது என்பதாக தெரிந்தும் கூட தீய தீர்ப்பை சொல்லக்கூடியவன் இவன் நரகவாதில் வா. பெருமானா சொல்றான். ரசூலா சொன்னாங்க, இரண்டாவது விடா அவர் அறியாமையிலே தவறாக தீர்ப்பளித்தார். அவர் சத்தியம் எது உண்மை எதுன்னு அவருக்கு தெரியல, அல்லது இதை விட சிறந்த தீர்ப்பு ஒன்றை வழங்க வாய்ப்பு இருந்தாலும் கூட அது என்னன்னு தெரியல. ரெண்டும் உங்களுக்கு சொல்ற, அறியாமையிடா எது உண்மை அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியல, எது உண்மை உங்களுக்கு தெரியல. அதுக்கு காரணம் என்னன்னா, இவங்க வெளிரங்கமான சாட்சிகள் எல்லாம் நிரபராதிக்கு பாதகமாக இருக்கிறது. கொஞ்சம் நல்லா போறீங்க. உண்மை எதுன்னு தெரியலன்னா நான் நிரபராதி, ஆனா வெளியில இருக்கிற சாட்சிகள் எல்லாம் எனக்கு பாதகமாக இருக்கிறது. அப்ப நீதிபதி என்ன சொல்லுவாரு? தவறாக தீர்ப்பு சொல்லுவார். வருது இல்லையா? அலிரலா அவர்கள் தன்னுடைய கவசம் காணாமல் போய்விட்டது. அதை என்ன செய்யாங்க, தரவீதியில ஒரு யூதத்தை பார்க்கிறான். அவன்கிட்ட கேட்கிறான், என்னுடைய அவன் என்னுடைய இருக்கிறான். 2 பேருக்கும் சண்டை. இத்திரியோட ஹலீஃபாவா இருக்காங்க, வாக்குவாதம். நீதிபதியாக இருந்தவர் தான் சுரை இருந்தார். சுரைகிரத்திலே பஞ்சாயத்து வருகிறது. சுரை கேட்டார், ஜனாதிபதியை பார்த்து கேட்கிறாரு, ஹலீஃபாவை பார்த்து கேட்கிறாரு, இந்த உங்களுடைய கவசம் சொல்றீங்க, ஆதாரம் என்ன? என்னுடைய மகன் தான் என்னுடைய ஆதாரம், என்னுடைய மகனுக்கு தெரியும். தந்தைய விஷயத்திலே மகனுடைய சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படாது என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கான். சரி, வேற யார் இருக்கான்? இப்ப என்னுடைய அடிமைக்கு தெரியும். அடிமை சாட்சி எதிர்பார்த்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ளப்படாது. வேற யாரு சாட்சி? வேற யாரும் இல்லை. என்ன செஞ்சாங்க? அந்த யூதருக்கு திரும்ப சொன்னான். ஆனால் அவன் களவாடியதால், திருடியதால், வெளிரங்கமான சாட்சி என்பது தனக்கு பாதகமாக இருக்கிற நேரத்திலே தான் பாதிக்கப்படுவோம் அநியாயமான தீர்ப்பின் மூலமாக. அவன் சொல்லிட்டாங்க, இத நீளமான தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு அதை அறிந்தவன் இஸ்லாத்துக்கு வந்தான் என்பது வேறு விஷயம். ஆனால் நிலைமை என்ன ஆகி பொருள்தான். நேற்று கூட ஒரு அஜித் பயன் பண்றாங்க. அப்துல் காரின் மகன் இந்த காயப்படுது அஜித்தோட பயன் யதார்த்தம் கேட்டேன். அது ஒரு செய்தி சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வழக்கு வருகின்றது. அந்த வழக்குல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு யூதனும் ஒரு முஸ்லீமும் ஒரு குதிரை விஷயத்திலே பிரச்சனை. யூதனுடைய கையிலே என்ன குதிரை இருக்கிறது, குதிரை யூதனுடைய கையில ஒட்டகை இருக்கிறது. அப்ப என்ன செய்வாங்க, ஒரு முஸ்லீம் 2 பேர் ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. 2 பேருமே சொல்றாங்க, அந்த ஒட்டகை எனக்கு சொந்தம் என்பதாக சொல்றாங்க. அந்த ஒட்டகை எனக்கு சொந்தம் என்பதாக சொல்றாங்க. இவங்க கேட்கிறாங்க, யார் அந்த முஸ்லீம் சஹாபிட்ட கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, இது உன்னுடையது என்பதற்கு என்ன ஆதாரம்? என்னுடைய எந்த ஆதாரம் இல்லை, இந்த ஆதாரம். அப்ப உன்னுடைய என்பதற்கு என்னப்பா ஆதாரம்? யூதன் அவன் 4 பேரை கூட்டிட்டு வந்துடணும். 4 பேரை கூட்டிட்டு வந்து 4 பேர் சொன்னாங்க, இது இவனுடையது இல்ல, இவன் நண்பருக்கு இவனுடையதுன்னு சொல்லிட்டான்.
பெருமானார் செய்தார்கள், அவருக்கு சாதகமாக தீர்ப்பளித்தார்கள். ஆனால் உண்மை என்னவென்று சொன்னால் அந்த ஒட்டகையது சஹாபிக்குரியது. சாட்சியில் என்ன செய்ய முடியும்? அவன் ஏற்கனவே செப்படி வச்சுக்கான். ஏற்கனவே நண்பர்கிட்ட பேசிக்கிட்டே இந்த ஒட்டை என்ன செய்வான், ஆட்டை போட்டுருவான், நம்ம வாங்கி நல்லா ஷேர் பண்ணிக்கிறோம் சொல்லி குடிச்சுட்டான். ஏன்னா இதுதான் எல்லாத்துக்குமே ஒருத்தர் செட்டு சேருவாங்க. அது நல்லதுக்கு செட்டு சேர்றதை விட தீமைக்குதான் செட்டு சேர்த்துருவாங்க. இப்ப ஏற்கனவே பிளான் பண்ணிட்டு 2 பேர் சட்டம் போடும்போது 4 பேர் ஓடியாதான். இது என் நண்பருடைய இதாக சொல்லும் போதே பிரச்சனை ரசூல் வருது. அப்ப 4 பேர் சொல்லிட்டு ரசூலா தீர்ப்பளிச்சிட்டார். அந்த நேரத்துல அவர் மன ரீதியாக அழுகிறார், யாரெல்லாம் இவரா இல்ல இப்படி ஒரு நான் நிரபராகதி யாரும் தாக்கப்படுகிறேன், பாதிக்கப்படுகிறேன், இந்த துவா ஓதிவிட்டால் எல்லாம் ஏதோ ஒரு உதவி செய்யும் பாதிக்க. அப்ப அல்லாஹ் தஆலா அவருடைய உள்ளத்திலே ஒரு செய்தியை போட்டார். என்னவென்றால், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க 2 பேர்த்த விசாரிச்சீங்க. அல்லாஹ் போட்ட செய்தியே அவர் என்ன சொல்றார், நீங்க 2 பேர்த்த விசாரிச்சீங்க, இன்னொரு ஆளுக்கு நீங்க விசாரிக்கணும் அவர் சொல்றார். பெருமானார் பார்க்கிறவங்க வேற யாருக்கும் விசாரிக்கிறோம். அந்த ஒட்டகை இடத்திலே கேளுக்குள்ளா விசாரிக்கிற அந்த ஒட்டகை இடத்திலே கேளுங்க. இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா உயிர்வத்திலையும் பேசக்கூடிய ஆற்றலும் உங்களுக்கு இருக்கிறது இல்லையா? எல்லாத்திலையும் இங்க பேசுறீங்க, எல்லாரும் பேசி இங்க கேட்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்கிறது இல்லையா? ஏன்னா ரசூலுல்லாஹ் வந்துட்டு ஒட்டகை ரொம்ப பேசியது என்றால் வரலாறு இருக்கு. அப்ப நீ என்ன செய்ய, அந்த ஒட்டகை இடத்திலே கேளுங்க, அது சொல்லட்டும். பெருமானார் கேட்டாங்க, அந்த ஒட்டகை இடத்திலே கேட்டார்கள், இங்க யாருக்குரியது என்பதாக, அந்த ஒட்டகை சொல்வது நான் இந்த சஹாபிக்குரியது என்பதாக. பெருமானார் என்ன செய்யறாங்க, விசாரிக்க நேரத்தை என்ன செய்யறாங்க, கண்டித்து அகற்றி விசாரிக்க நேரத்தில் அவங்க என்ன செய்யறாங்க, நாங்கள் குற்றம் செய்தவாக என்ன செய்யறாங்க விலகி கொண்டாங்க. வேணும்னா இவன் என்ன செய்ய மானசீகமா அல்லாஹ்விடத்தில் என்ன செய்கிறா கேட்கிறா, அல்லாஹ் இந்த விஷயத்தை நீ பாதுகாப்பாயா ஏன்னு சொன்னால் நான் செய்யாத குற்றத்துக்கு தண்டிக்கப்படுகிறேன். இப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ஒட்டகை போவது மட்டுமல்ல, ஒட்டகை போறது எனக்கு என்ன செய்யறது அப்படின்னா எனக்கு ஒரு அவப்பேறு இல்லையா என்பதா என்ன செய்யறாங்க. அவங்க பெருமானார் கொடுத்துட்டாங்க, அவங்க போயிட்டாங்க. பெருமானார் கேட்டாங்க அப்படின்னா, இந்த எண்ணம் உனக்கு எப்படி ஏற்பட்டது, நீ என்ன அமல் செய்கிறாய் என்பதாக. அவர் சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இரவிலே உறங்குகிற நேரத்திலே உங்கள் மீது ஸலவாத் ஓதாமல் நான் உறங்குவது இல்லை, அதனால் அல்லாஹ் எனக்கு அந்த எண்ணத்தை மனசுல ஏற்படுத்துறான்னு சொன்னார். அதை சொல்லிட்டு அது சொல்றான், என்ன சொல்றாங்க அப்படின்னா, இரவிலே படுக்குவது ஸலவாத் ஓதுங்கள், அல்லாஹ்வுடைய வாழ்க்கை நெருக்கடியில் அல்லாஹ்வே உங்களுக்கு உதவி செய்யணும் அது சொல்றான். எதுக்கு சொல்றாங்க அப்படின்னா, நான் இந்த துஆவை ஓதுகிற நேரத்திலே நாம் நிரபராதியாக இருந்து பாதிக்கப்படாமல் அல்லாஹ்வை பாதுகாப்பான். அதுக்கு என்ன அப்படின்னா, அதாவது அந்த நமக்கு எதிராக ஒரு பஞ்சாயத்தில் வருகிற நேரத்திலே ஒன்று அவர்கள் என்ன செய்யறாங்க, சத்தியத்தை விளங்குவாங்க. சத்தியத்தை அறியாமல் உண்மையை அறியாமல் என்ன செய்யறாங்க, நமக்கு எதிராக தீர்ப்பளிக்காமலோ அது வேண்டும் என்றே தீர்ப்பளிக்காமலோ எல்லாம் நீ பாதுகாப்பான். ஏன்னா நீதிபதிகளை பொறுத்தவரைக்கும் நேரம் ஆயிடுச்சு வேணுங்கிறா. அப்ப பஞ்சாயத்து வருகிற நேரத்திலே நம்ம மீது எந்த பழியும் வரக்கூடாது. அப்படி பழிகள் வந்தாலும் கூட அந்த தீய பாதிப்புகள் இருந்து நம்ம பாதுகாப்பு தேவை. என்று சொன்னா, இந்த உலகத்திலே நிரபராதிகள் தண்டிக்கப்படுவது என்பது சகஜமான ஒன்று. இந்த புகாரி ஷரீஃபிலே கூட அது வருது இல்லையா, 3 பேர் பேசினா என்பதிலே கூட நான் ஜும்மாவில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றேன். அந்த ஹதீஸ்ல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வரவில்லை. அது இந்த வரலாறு தான் உரைக்கிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாமை பற்றி இன்னொரு செய்தி இருக்கு. தப்சீரை மனுசரியிலே 11 குழந்தைகள் பேசியதாக ஒரு வரலாறு இருக்கு. அதில் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு எதிராக அந்த பிரச்சனை எடுக்கிற நேரத்தில் இந்த குழந்தை பேசியது ஆயத்தில் அது வருகின்றது. ஆனா அந்த புகாரி ஷரீஃபில் வரக்கூடிய சுரையுடைய வரலாறு, ஈசா இஸ்லாமுடைய வரலாறு, இந்த வரலாறு என்னன்னு சொன்னா, ஒரு பெண்மணி என்ன செய்யறாங்க, தன்னுடைய குழந்தைய கை குழந்தைய வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருப்பாங்க. அப்ப ஒரு அரசர் என்ன செய்யறான், ரொம்ப பந்தா போவான், எல்லாம் என் குழந்தைய அந்த மாதிரி ஆக்கியப்பான். அப்ப அந்த குழந்தை சொல்லும், கை குழந்தை பேசி இருந்தாலும் அது ஒரு என்ன கிடையாது, அவன ஆக்கா. அது பிறகு பாத்தீங்கன்னா, ஒரு பெண்மணி அவள் மீது விபச்சாரத்தினுடைய பணி சுமத்தப்பட்டு அழைத்து செல்வார் தண்டனைக்காக. அப்ப என்ன செய்வாங்க, யாரெல்லாம் என் பிள்ளை அந்த மாதிரி ஆக்கிறாங்க, அந்த குழந்தை பேசி யாரெல்லாம் அந்த மாதிரி ஆக்கி என்பதா. அப்ப என்ன செய்வாங்க, அப்ப இவங்க கோவப்படுவாங்க, இவங்க குழந்தை தாய் கோவப்படுவாங்க, என்ன நீ இப்படி சொல்ற என்பதாக. ஆனால் உண்மை என்னவென்று சொன்னால், அவர் அநியாயக்கார அரசனாக இருந்தார், இவள் நிரபராதியாக இருந்த பெண்மணி தகாத உறவு கொண்டதாக பழி சுமத்தப்பட்டு தண்டிக்கப்படுகிறார். அதனால இந்த குழந்தையை பேசிடுவாங்க சொல்லுவான். நான் எது சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த துஆவை ஓதுகிற நேரத்திலே நாம் நிறைய செய்திகள் இருக்கிறது. நாம் நிரபராதியாக இருந்து பாதிக்கப்படாமல் எல்லாம் நீ பாதுகாப்பான் என்பதால் இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரையாக இருக்குது. இதை கேட்டவதை தெரிவிக்க எல்லாரும் சுபான்
وأشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك. سبحان ربي رب العزة عما يصفون وسلام الحمد لله رب العالمين.